friends, welcome to our channel. என்ன பண்ண போற? சிக்கன். கடுகு போடுற சிக்கனுக்கு யாரா கடுகு போடுவாங்களாப்பா? மூளையே இல்லப்பா உங்களுக்கு கொஞ்சம் கூட. போடுவேன்டி, கடுகு போடுவேன். கொத்தமல்லி இல்ல? எதுவுமே இல்லை. தக்காளி வெங்காயம் வச்சு செய்ய வேண்டும். அந்த கடுகு கூட வந்து டமால் டிமால் ஆகலை. இதுக்குள்ளே போட்டான். இப்போ என்ன போட்ட? புல்கான் நீ வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிற புல்கான், டிஸ்டர்பன்ஸாக. ஆனியன் போட்டாச்சு. இங்கே வந்து சிக்கன் வந்து கழுவி மஞ்சாத்தூள்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டேன். நான் தான் அதை செஞ்சேன். அப்படியே வெங்காயம் போட்டாச்சு. கடாயை பார்த்துட்டு பழைய கடாய் நினச்சிக்காதீங்க. அந்த கடாயில் செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். கடாய் சோப்னா மூஞ்சி மாதிரி இல்லை. தேங்க்யூ புல்கான். சும்மா கலாச்சாரம் ரொம்ப தேங்க்யூ. இது வந்து ரிவெஞ்ச் இருக்குது கண்டிப்பா. நோ ரிவெஞ்ச். கண்டிப்பா ரிவெஞ்ச் இருக்கு. நான் அடிச்சு சொல்லுவேன். யார் அடிச்சு சொல்லுவேன்? அடிச்சு நமக்கு வந்து வெங்காயம் போட்டாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன போட போறாரு செக்குன்னு பார்க்கலாம். எண்ணெய் தான் முன்னாடியே போட்டாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன போடுறோம்? வெங்காயம் சொன்னேன். நீ என்ன சொன்ன? நெக்ஸ்ட் எண்ணெய் போட போறேன். வீடியோ எடுக்கிறேன். சும்மா சண்டை போட்டுருக்காங்க. வாசி. அதான் எண்ணெய் தான் போடணும். எண்ணெய் ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. எண்ணெய் எங்கடா போட்ட? எண்ணெய் இல்ல, எண்ணெய். உன்னை. ஆயில். உன்னை எங்க போட்ட? ஆயில். ஆயில் எங்க போட்ட? ஆயில். ஆயில். இது அம்மா ஃபோன் பிடிக்கவே முடியல. எனக்கு வயசாயிடுச்சு. கை வலியுது. இப்போ உன் ஃபேஸை காட்டணும்னு வச்சுக்கேன். கடாய் தெரியல. கடாய் காமிச்சா மூஞ்சி தெரியல. நான் என்ன பண்ணுறது? வாட் கேன் ஐ டூ? இப்படியே வச்சுக்கணுமா? நீ ஏதாச்சும் பேசு. என்னையே காட்டணும்னு வச்சுக்கேன். யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்போ வெங்காயத்தை காட்டினா பார்ப்பாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாருங்க. வெங்காயத்தை பாருங்க. இப்படி வச்சுனா எத்தினாலே ஈஸியாக இருக்கும். இல்லை புல்கான், மூஞ்ச காமிச்சா அது காமிக்க முடியலனால அதுக்கு என்ன பண்ணணும்? கரெக்டாக பக்கம் இப்படி. அம்மாடி டர்ரு டர்ருன்னு இருக்கிற. ப்ரௌனாவே ஆகல. அதுக்குள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவான் மூஞ்சில. கொஞ்சம் போட்டுட்டா ப்ரௌன் ஆயிடும். எல்லாரும் சிரிங்க கமெண்ட்ல. எங்க வீட்டுக்கார் ஃபன் பண்றாப்புல. ஃபோன் அனல் ஆக போகுது. எண்ணெயில் வந்து ஃபோன் ஃப்ரீக்கு கடையில் 2 இட்லி 2 வடை வாங்கி சாப்பிட்டுட்டோம். கடையில் சாப்பிட்டா நல்லது இல்லை உடம்பு. அதனாலதான் வீட்டில் சாப்பிட்டா எனக்கு நல்லதுக்கு இல்லை. இதோ வேலை வாங்குறீங்க. அப்படிதான் வேலை வாங்குறேன். நான் பண்ணுவேன். எப்படியோ நீ போக மாட்டேன் கோச்சிங்கன்னு. நான் போவேன். எந்த அக்கா வீட்டுக்கு போவேன்? இன்னும் ஒரு அக்கா வீட்டுக்கு போக வேண்டியதான். 10 அக்கா இருக்காங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட். நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போடணும். அப்போ உடம்பு டேஸ்ட்டாக இருக்கும்.
லைட் ஆஃப் ஆயிடுச்சு. யூஸ் பண்ணுவோம். எட்ட போகிறோம், அனல் பட்டா லைட் ஆஃப் ஆகிடும். ஐயோ அப்படியா? மாஸ்டர் சேஞ்ச் ஆகி விட்டது. சொல்லு. தக்காளி போட போகிறேன். தக்காளியா? ஏன் மூஞ்சி அந்த கோணல் எடுத்து போகிற? தக்காளி தானே வதக்குற? அது வந்து ஒரு வேலை செய்யறோம்னா அந்த மூஞ்சி கோணையே போயிடும். உங்களுக்கு போகாதா? இல்லை, நான் பயன்ட்டேன். ஏதோ வலிப்பு தான் வந்துச்சு போல இது. நீ உருட்டுமா, உருட்டு. சக்கலாட்டின சுத்தமான உருட்டு. நல்லா உருண்டை மாரி ரெடி. என்னோட பேரை ஸ்பாயில் பண்ணிங்க. சும்மா வீடியோ எடுத்துருவோம், அவ்வளோவா பேசாதுங்க. சரியா? சக்கலாட்டின சுத்தமான உருட்டு. சிக்கன் அலசி வச்சோம்னா அதை போட்டுக்கலாம். எல்லாருக்கும் ஒரு ஒரு பீஸ் தான் நினைக்கிறேன். நைட்டு ஒரு வேலைக்கு இது போதும். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து எண்ணெயிலேயே வந்து வேக வைக்கணும். நெக்ஸ்ட் அப்புறமா பார்க்கலாம். என்னாச்சு சிக்கனு? 10 மினிட்ஸ் ஆனோடனே இப்படி தான் இருக்கு. இதில் வந்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணுறதுக்கு கத்தி எங்க போகும்? எவ்வளோ மிளகாத்தூள் ரீ? அந்த டப்பாவில் இருக்கும் ப்ரோ, பச்சை கலர். வாசனை வருதா உங்களுக்கு? எனக்கு மூக்கில் நெடி தான் ஏறுது. யார் சோப்னா உனக்கு சமையல்லாம் சொல்லி கொடுத்தா? சோபனாவோட கைப்போக்குவோம் தூக்கத்தில் ஏந்து நான் கை நச்சுவேன். சும்மா சும்மா நோட்டக்கூடாது சார். ஒரு மனுஷனை சும்மா சும்மா நோட்டக்கூடாது. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிங்க. போதும் போதும் போதும். சிக்கன் தொக்கு மாதிரி வைங்க தோசைக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். சிக்கன் தண்ணி குழம்பு வைக்கிற பாருங்க. ஒரு அரை குடம் ஊற்றுங்க. எத்தனை பேர் சாப்பிடும் இது? பத்தமா? நீயே சொல்லு. ஊற்றிட்டா ஒரு கிளாஸ். One more add. One more glass. அவ்வளோதான், பக்கா சிக்கன் குருமா ரெடி. Ready, finish.
சுட சுட சிக்கன் கிரேவி ரெடி. வாவ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.